பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வாய்ஸ் ஆஃப் காட் இந்த கிறிஸ்டியன் சேனலினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலும் உங்களோடாக ஒரு தெய்வ செய்தியினூடாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதித்து தருவாராக. ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் எசேக்கியேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 32வது வசனம். எசேக்கியேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 32வது வசனம். அந்த வசனம் இப்படி சொல்லப்படுகிறது: மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அருமையான தேவஜனமே, சாகுரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை, இதை கொண்டு சற்று நாங்கள் தியானிப்போமாக. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார் என்று சொன்னால் அதன்படி நடக்க வேண்டியது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நம் ஒவ்வொருவருடைய கடமையாயிருக்கிறது. அருமையான தேவஜனமே, சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை. தேவன் விரும்பாத ஒரு காரியம். ஒரு மனுஷன் சாகிறதை தேவன் விரும்புவது இல்லை. மனம் திரும்புறது தேவன் விரும்புகிறான். சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவஜனமே, எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சந்திக்கிற போது அவற்றை கேட்டால், நீங்கள் சாவை விரும்புகிறீர்களா என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், விஸ்டர் கதை கேட்க, யாராவது சாவை விரும்புவாரா? மரணத்தை விரும்புகிறீர்களா என்று கேட்டால் ஒருத்தரும் விரும்ப மாட்டாங்க. ஈவன் நாங்கள் கூட அதை விரும்புவது இல்லை. காரணம், நாங்கள் சாவுறதுக்கு விருப்பம் இல்லை. ஒருத்தருக்கு அந்த மரணத்தில் நாங்கள் ஒருத்தரும் விருப்பப்பட மாட்டோம். நாங்கள் சாகப்போம். வயசு போய் படுக்கையிலே கிடப்பாங்க. உயிரை இழுத்து கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட போய் கேட்டாலும் அவர் சொல்லுவார், ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் நான் வாழணும், பிறப்பிள்ளையில பார்க்கணும், பெட்டியில பார்க்கணும், புட்டியில பார்க்கணும் என்று சொல்லுவார்களே ஒழிய அவர்கள் சாவை விரும்புவதில்லை. சரி, இன்றைய தினத்திலும் இந்த தெய்வ செய்திக்கு தலையங்கமாக நீங்கள் வைத்துக்கொண்டு சொன்னால் மரணம் என்று வைத்துக் கொள்ளலாம். மரணத்தை குறித்து தான் நாங்கள் இன்றைய தினத்திலே பார்க்க போகிறோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் வேத புஸ்தகத்திலே 2 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம் முற்பகுதியை நாங்கள் பார்ப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 14:14. அங்கே இப்படி சொல்லப்படுகிறது: நாம் மரிப்பது நிச்சயம், திரும்பச் சேரக்கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம் என்று அந்த முற்பகுதி சொல்லப்படுகிறது. நாம் மரிப்பது நிச்சயம். எல்லா மனுஷனுக்கும் சொல்லப்பட்ட இந்த காரியம், நாம் மரிப்பது நிச்சயம். திரும்பச் சேரக்கூடாதபடி தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். நாங்கள் தண்ணீரை நிலத்திலே ஊற்றினால் அதை திரும்பி எடுக்க முடியாது. தரையிலே தண்ணீரை ஊற்றினா திரும்பி எடுக்க முடியாது. அதே போல் ஒரு மனுஷன் மரித்தார்ன்னு சொன்னா அவனை திருப்பி எடுத்துக்கொள்ள முடியாது. அது நிச்சயம். நாம் மரிப்பது நிச்சயம். எல்லா மனுஷனும் ஒரு நாள் மரிக்கத்தான் வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யோபு புஸ்தகத்திலே, வேத புத்தகத்திலே, யோபுவின் புஸ்தகத்திலே 30வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது: சகல ஜீவாத்துமாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்புக் கொடுப்பீர் என்று அறிவேன். யோபு பக்தன் இப்படி சொல்லுகிறார். சகல ஜீவாத்துமாக்களும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்துக்கு, எல்லா ஜீவ ஆத்துமாக்களுக்கும் அங்கே மரணம் குறிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி வசனம் சொல்லுகிறது. 1வது வசனத்திலே நாங்கள் பார்த்தோம், அது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. மரிப்பது நிச்சயம் என்று சொல்லி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே சொல்லுகிறது, சகல ஜீவாத்திற்கும் ஆத்மாக்களும் குறிக்கப்பட்டது, மரணம் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. பிரசங்கி 8:8. ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்க போவதும் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆண்டவர் மனிதருக்கு சகல விதமான அதிகாரங்களையும் கொடுத்தார். இந்த பூமியிலே வாழ்ற நாட்களிலே அதை செய்ய, இதை செய்ய, எல்லா காரியங்களையும் செய்ய சகல அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆவியை
விடாதிருக்கிறதுக்கு, இந்த ஆவியை விடாது இருக்கிறதுக்கு, நிறுத்தி வைக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. எங்களுக்கென்று குறிக்கப்பட்ட ஒரு நாள் வரும், எங்களுக்கென்று நிச்சயிக்கப்பட்ட ஒரு நாள் வரும். அந்த நாளிலே இந்த ஆவியை விடத்தான் வேணும். ஆவியை விடாதிருக்க எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. தேவன் படிவாய் தெளிவாய் சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. மரண நாளும் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, இத்தனாம் தேதி நான் மறைக்க போறேன், அதை மாற்றி நாளைக்கு மறைப்போம், இல்லாட்டி ஒரு கிழமைக்கு முன்னுக்கு மறைப்போம் என்று சொல்லி மாற்றி அமைக்க முடியாது. நமக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுக்கவில்லை. அந்தந்த நேரம் வரும்போது அந்தந்த மரணத்தை அவங்க சந்தித்துத்தான் ஆக வேணும். குறுகிய கால வாழ்க்கை இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை. அதற்குள்ளத்தான் நாங்கள் மனம் திரும்ப வேண்டியதா இருக்கு. எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அன்றியும் ஒரே தரம் மறைப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரே தரம் மறைப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும். அருமையான தேவஜனமே, பல வேதங்கள் பல மதங்கள் சொல்லப்படுகிறது. நீ மரித்தால் மறுபிறவி பிறக்கும் போது உன் பாவத்துக்கேத்த பரிகாரம் ஒரு ஆடாய் மாடாய் நீ பிறந்து அனுபவிக்க வேண்டிய வரும். அல்லது நீ நல்லது செய்தா நல்ல சுகபோனமான வாழ்க்கை மறுபிறவிலே கிடைக்கும். இந்த மறுபிறவி மறுபடி பிறக்கிற கதை ஒன்றும் வேதத்திலே சொல்லப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, அன்றியும் ஒரே தரம் மறிப்பது, மரணம் ஒருக்காதான். ஒரு மனுஷனை ஜீவனோடு இந்த பூமியிலே பிறக்கிறான், அதே போல ஒரு நாள் மறிக்கிறான். ஒரே தரம் தான் அது. பின்பு நியாய தீர்ப்படைவது. நியாய தீர்ப்பு இருக்கு. மரணத்தின் பின்பு நியாய தீர்ப்பு இருக்கு. அது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஒரு நாள், நியாய தீர்ப்பு நாள் ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாங்கள் நிற்போம். ஆதியாகமம் 3:19 வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 3:19 ஆதாமே வாக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை: நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் உன் முகத்தின் வேர்வையினால் நீ ஆகாரம் புசிப்பாய், நீ வேலை செஞ்சு சாப்பிடவன், உழைச்சி சாப்பிடவன், பிரியாசப்படவன். கடைசியில் என்ன நடக்க போகுது? பிரியாசப்பட்ட என்ன பலன்? நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ மண்ணாய் இருக்கிறாய், இந்த மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி அங்கு வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் பூமிக்கு திரும்புவாய். இப்ப நாங்க பார்த்தோம், மறிப்பது நிச்சயம் என்று பார்த்தோம். அது தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். யோபு புத்தகத்திலே யோபு 30:23 பார்த்தோம், குறிக்கப்பட்டிருக்கு, நியமிக்கப்பட்டிருக்கு என்று பார்த்தோம். அதே போல மரணத்தின் மேல் யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று சொல்லி நாங்க பார்த்தோம். அதே போல மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். ஒரே தரம் மறிப்பது நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லி இருக்கிறது. அருமையான தேவஜனமே, இந்த மரணத்திலிருந்து யாருக்கும் தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த உலகத்திலே எந்த விஞ்ஞானம், எந்த கருவியல் உருவாக்கப்பட்டு எந்த காரியத்தை செய்தும் மனுஷன் நீண்ட நாள் வாழலாம் என்று சொல்லி நினைக்கிறான். தேவ ஞானத்துக்கும் மனுஷ தானத்துக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாதா? ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார், அவர் நிச்சயத்தில் இருக்கிறார். எங்களை உருவாக்கின தேவனுக்கு தெரியும் எங்கள் வாரண்டி இவ்வளவு காலம்தான் இவர் வாழ்வார் என்றது தெரியும். அந்த காலத்தில் அவர் சரியாய் அதை செய்வார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2:17 இப்படி சொல்லுகிறது. இந்த காரியத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், மரணம் நிச்சயம், மரணம் குறிக்கப்பட்டிருக்கு, மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் மறிப்பது, மண்ணினால் உருவாக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்ப என்று சொல்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவது இல்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவது இல்லை, தேவன் விரும்புகிறார் இல்லை. அப்ப மனம் திரும்புகிற போது பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப நாங்க இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேணும். தேவன் ஒரு பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கார். தேவன் எதை பேசுகிறார், என்னத்தை பேசுகிறார் என்று சொல்லி அறிய வேணும். அதான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி.
நாங்கள் ஏன் இந்த வேத புத்தகத்தை காவிக்கொண்டு தீர்கிறோம்? ஏன் இந்த வேத புத்தகத்தை படிக்கிறோம்? ஏன் இந்த வேதத்தை கீழ்படி நடக்கிறா? எங்களை வாழ வைத்த தெய்வம், எங்களை உருவாக்கின தெய்வம், நாங்கள் எப்படி வாழ வேணும், எப்படி நாங்கள் செயல்பட வேணும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தும் இந்த வேத புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இதை படித்து அதன்படி செய்தால் மாத்திரம்தான் நாங்கள் அதன்படி வாழ முடியும். இதை படிக்காதவர்கள் எக்கேடுபட்டு போனாலும் பரவாயில்லை அதை யூஸ் பண்ணி இந்த உடலை இந்த பூமியிலே வாழ்ற கொஞ்ச காலத்துக்குள்ளே அவர்கள் மறித்து விடுவார்கள். அது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டது. நல்லவனும் மறிப்பான், கெட்டவனும் மறிப்பான். ஆனா அவனுடைய ஆத்துமாவை காத்துக் கொள்வதற்கு வழி தெரியவில்லை. இந்த இடத்தில் இந்த எசேக்கியேல் 18:32 சொல்லப்படுகிறது, மனதிரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். தேவன் ஒரு கட்டளையை விட்டார். தேவன் ஒரு கட்டளையை விட்டார். அந்த கட்டளையை நாங்கள் மீற முடியாது. கட்டளையை மீறினா பாவம். பாருங்க, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ சாப்பிடும் நாளிலே புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். சாவாய் என்று சொல்லவில்லை, சாகவே சாவாய் என்றா சொன்னா மிக ஆணித்தரமாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப ஒரு மனுஷனுக்கு 2 விதமான மரணம் இருக்கு என்று சொல்லி இதை வைத்து நாங்கள் கணித்துக் கொள்ள முடியும். காரணம் என்ன என்று சொன்னான், ஆனாலும் ஆதாமேவாள் இந்த நன்மை தீமை அறியத்தக்கன கனியை சாப்பிட்டார்கள். அவர்கள் செத்து விட்டார்களா? கொஞ்சம் சிந்திச்சுப்பார்கள். அவர்கள் செத்து விட்டார்களா? சாகும் அங்க நல்ல வடிவா சொல்லி புசிக்கும் நாளில் சாகவே சாக, அந்த நிமிஷம் அந்த நாளிலே நீ செத்து போவா. ஆனால் அவர்கள் சாகவில்லை. அவர்கள் பிள்ளைகளை பெற்றார்கள். இன்றும் இந்த பூமியை நிரப்பி இருக்கிறார்கள். அவர்கள் பல்லாண்டு காலத்துக்கு பிறகு வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப என்ன என்று சொன்னா, இந்த சரீர பிரகாரமான சரீர பிரகாரமான மரணத்தை ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொன்ன காரியம் ஆத்துமாவுள்ளே மரணம் ஏற்படுகிறது. இதை நாங்கள் நல்ல வடிவா தெரிந்து கொள்ளணும். ஆவி, ஆத்மா, சரீரம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஆத்மாவிலே ஏற்படுகிற மரணத்தை தான் தேவன் விரும்புவதில்லை. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நாங்க இந்த பாவத்திலே அந்த ஆத்மாவிலே ஏற்படுகிற மரணத்திலிருந்து சாவிலிருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு எப்படி நாங்க செயல்பட வேணும் என்று சொல்லி நாங்கள் அறிய வேணும். அதை குறித்து தான் சில காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நீதிமொழிகள் 8:34 வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. முதலாவது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுக்க வேணும் என்று சொல்லி அங்கே நீதிமொழிகள் 8:34 சொல்லப்படுகிறது. ஆத்மா பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அவருடைய வாசற்படியில் காத்திருக்க வேணும். அவருடைய பாதப்படியிலே காத்திருந்து அந்த காரியங்களை கற்றுக்கொள்ள வேணும். அவர் சொல்ற வார்த்தைகளை கேட்க வேணும். 35வது வசனம் சொல்லுகிற அதே அதிகாரத்திலே, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். தேவனை கண்டடைகிற மனுஷனே, மனுஷியே, நீ ஜீவனை கண்டடைகிறாய். தேவனை காணும் போது எங்கள் ஆத்மா செத்து போன ஆத்மாவிலே ஜீவன் உண்டாகிறது, பிழைத்திருக்கிறது. ஆத்மா பிழைக்கிறதுக்கு வழி தேவனை தேடவனும், தேவனை கண்டடையவனும், தேவனுடைய சத்தத்தை கேட்கவனும். அப்போதுதான் எங்கள் ஆத்மா பிழைத்திருக்கும். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். தேவனிடத்தில் தயவையும் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான தேவ ஜனமே, செத்து போற சரீரத்துக்காக நாம வாழக்கூடாது. நித்தியமா சதா காலமும் நம் தேவனோட இருக்கும்படியாக எங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளவன். ஆத்மா சாகிறதை தேவன் விரும்பவில்லை. மனம் திரும்புகிற போது ஆத்மாவிலே மீட்பு உண்டாகிறது. ரட்சிப்புப்படுகிற போது நாங்கள் ஆத்ம மீட்பரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளை பின்பற்றி நடக்கிற போது ரட்சிப்பு உண்டாகிறது. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். 36வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான்,
என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறது. பாருங்கள், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். இந்த இடத்துல தெளிவாய் எப்படி ஆத்துமா சேதப்படுகிறது என்று தேவன் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற போது எங்கள் ஆத்துமா சேதப்படுகிறது, பழுதடைகிறது, மரித்து கொண்டு போகிறது, சாவை நோக்கி போகிறது. அதாவது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள், தேவனை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள். பாருங்கள், இந்த ஆத்தும மரணத்தை தான் அங்க சொல்லப்படுகிறது. தேவனை வெறுக்கிற போது எங்கள் ஆத்துமா மறுத்து போகிறது. பாவத்திலே குடிகொண்டு வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆத்துமா செத்து போகும். ஒரு நாளைக்கு அந்த நியமிக்கப்பட்ட மரணம், நிச்சயிக்கப்பட்ட மரணம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது த்ரூவா நரகத்துக்கு ஆயத்தப்படுத்தினவர்களாக போயிடுவோம். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்பவும், மனம் திரும்பி வாழ்கிற போது பாவ மன்னிப்பு கேட்டு அறிக்கையிட்டு சரியானதை சரியாய் செய்ய கற்றுக்கொண்டு தேவ பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனுக்கு விரோதமாய் செயல்படாம தேவனுக்கு பிரியமாய் செயல்படுகிற போது என் ஆத்துமா ஜீவனை கண்டடைகிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்படுகிறது. பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் ராஜாவினுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்குடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். யாரும் யாரும் விடுவிக்க முடியாது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லியாச்சு. பாவம் செய்தியா நீ செத்தா, பாவம் செய்தா செத்துருவா என்று ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பொடி, இந்த சரீரம் சாகிறதை பற்றி ஆண்டவர் சொல்லவில்லை. பாவம் செய்கிற போது உன்னுடைய ஆத்துமா சாகும். இது உனக்கு தெரியாது, தெரியாம நடக்கிற காரியம். தெரிஞ்சு நடக்கிற காரியம் இந்த சரீரத்துக்கு வர்ற செயல்பாடுகளிலே செயலற்று போகிற போது, இந்த சரீரம் சரியா செயல்படாத போது, வியாதி துன்பங்கள் வருகிற போது நினைக்கிறா நாம் பாவம் செய்ததுனால நான் வியாதிப்பட்டிருக்கிறேன், இது பட்டிருக்கேன், நோய்வாய்ப்பட்டிருக்கேன், பாவம் செய்ததில் நான் கதியில செத்து போறேன், இந்த மனுஷன் பாவம் செஞ்சான் செத்து போயிட்டான் என்று சொல்லுவாங்க என்றெல்லாம் நினைப்பாங்க. சரீரம் பாவம் செய்கிறவனும் சாவான், பரிசுத்தமாய் வாழ்றானும் ஒரு நாள் சாகத்தான் போடும். ஆனா வேதவசனம் சொல்கிற பாவம் செய்கிற போது பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆத்துமா சாகும். இதை நாங்கள் அறிந்து கொள்ளணும். நித்தியமாய் தேவனோட நம்முடைய ஆத்துமா இருக்க வேணும். யாக்கோபு 1:15 நாங்க பார்த்து கொண்டு வர்றோம் பாவத்திலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும். இதுக்கான வழிகளைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆத்துமா சாகாம ஆத்துமா பிழைக்கும்படியாக காரியங்களை சொல்லுகிறோம். பாவம் செய்கிற போது ஆத்துமா சாகுமெண்டா பாவம் செய்யாம இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும், தேவனை பார்க்க வேணும். என்னை கண்டடைகிறேன், ஜீவனை கண்டடைகிறேன், ஜீவன் தேவைன்னு சொன்னால் தேவனை பார்க்க வேணும், தேவனை தேட வேணும், தேவனுடைய காரியங்களை பின்பற்ற வேணும். இதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு வர்றோம். இப்படி பார்த்து கொண்டு வருகிற போது இந்த பாவம் எப்படி எங்களுக்குள்ளே வருகிறது என்றதை நாங்கள் அறிந்து கொள்ள வேணும். எங்களுக்குள்ள பாவம் எப்படி உட்பூர்றது, எங்களுக்குள்ளே எங்கள் ஆத்மாவுக்குள்ளே பாவம் எப்படி நுழைகிறது என்று சொல்லி கண்டுபிடிக்க வேணும். அப்பதான் தடைகளுக்கு ஏற்ற வழிகளை உண்டு பண்ணலாம். கண்டுபிடிக்காத பட்சத்திலே பாவம் எப்படி உள்ளுக்குள்ள நுழையுதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க பாவத்துக்குள்ளே மூழ்கி போய் கிடப்பீங்க, உங்களுக்கு பாவம் எது புண்ணியம் எதுன்னு தெரியாது. ஆகையினால் இங்கே யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி, மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொன்னா உற்பத்தி பண்ணும், பிறப்பிக்கும், ஒரு பிள்ளையை பிறக்கிறது போல. அங்க பாருங்க, பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அப்ப பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வர காரணம் இச்சை. பாவம் இச்சையினால் உண்டானது பாவம். நாங்க இச்சிக்கிற போது இச்சைதான் கரு. கரு உருவாகுன்னு சொன்னா கற்பந்தரிப்பாய். முதலாவது பாவம் நமக்குள்ளே வந்து இச்சை நமக்குள்ளே வரும்போது கற்பந்தரிக்கிறாய். நாளுக்கு நாள் அது வளர்ந்து ஒரு உருவமாகி ஒரு பிள்ளையாகி ஒரு 10 மாதத்தில் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறது போல பாவத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது. பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்.
இந்த பாவம் வளர்ந்து கொண்டே போகும். பூரணமாகும் போது உன் ஆத்துமாவை அடியோட கொண்டு போட்டுரும். இந்த வளரும் வரையும் தெரியாது, பெரிய ஆசா நீ பாவத்துக்குள் இருக்கான்னு தெரியாது. ஆனா அது பிறக்கும் போது, எந்த ஒரு பிள்ளையும் பிறக்கிற போது அது ஒளிச்சு மறைச்சு வைக்கலாது. ஒரு ஜீவன் வெளியே வருகிறது, அது பாவத்தினால் உருவாகினது. பாவத்தின் கனி அங்கே வெளிப்படுகிற போது எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க, இவன் ஒரு விபச்சார், இவன் ஒரு விபச்சாரக்காரன், இவன் ஒரு கொலையாளி, இவன் ஒரு குற்றவாளி, இவன் ஒரு குடிகாரன், போத மஸ்துக்கு அடிப்படை, இவன் ஒரு கீழ்ப்படியாத, இவன் துரோகி, இப்படி எல்லாரும் அடையாளம் கண்டு சொல்ல வெளிக்கிட்டுவார்கள். உன்னை பார்த்து நீ படித்தவனா இருக்கலாம், தேர்னவனா இருக்கலாம், எல்லா விதத்திலும் இருந்து ஒரு பாவ காரியத்துக்களை அகப்பட்டிய அந்த கற்பம் தரிக்கும். அந்த கற்பம் தரித்து நீ ஒரு குழந்தையை பெறுகிறது போல பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாக நாத்து மசத்து போய்விடும். இப்படிப்பட்ட பல காரியங்கள் அங்கே வேதத்திலே பாவத்தை நாங்கள் மேற்கொள்ள வழிகள் சொல்லி கொடுத்து, அந்த பாவம் இப்படி வர்றதுன்னு சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அருமையான தேவ பிள்ளையை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இச்சை நம்முடைய வாழ்க்கையிலே நுழையும் போது அங்கே பாவம் உனக்குள்ளே வந்து விட்டது என்ற அர்த்தம். அந்த பாவம் பரிபூர்ணமாகும் போது மரணத்தை கொண்டு வருவதுன்னு சொல்கிறது. ஆத்மா மறைத்து போகிறது. இந்த ஆத்மாவை மீட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா 53:12 இப்படி சொல்லப்படுகிறது, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராய் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இந்த இடத்திலே தெளிவாய் சொல்லுகிறது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆத்மாவை காக்கும்படியாக அவர் தன்னுடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றி என்று சொல்லப்படுகிறது. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு, ஒரு அக்கிரமக்காரனை போல தேவன் எண்ணப்பட்டார். அநேகருடைய பாவத்தை தானே சுமந்து கொண்டார். இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் பலியானார். ஆண்டவர் சும்மா சிலுவையிலே மறிக்கவில்லை. அருமையான தேவ ஜனமே, என்னுடைய ஆத்துமா மறைவாக பாவத்துக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு காரியம் ஆத்துமா. இந்த ஆத்துமாவை மீட்கும்படியாக தன்னுடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி சிலுவையிலே வெற்றி சிறந்து நம்மை மீட்கும்படியாக அவர் பிரயாசப்பட்டிருக்கிறார். அந்த தேவனுடைய காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் தினமும் பாவத்துக்கு உடந்தையாய் நாங்கள் செயல்பட்டு கொண்டு போகிறோம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லியிருக்கிறது. அருமையான தேவஜனமே, வேதத்திலே இந்த காரியங்கள் நாங்கள் பார்க்கும்போது சில காரியங்கள் நமக்கு நினைவுல வருகிறது. என்னென்னு சொன்னால், ஒரு மனுஷனை பார்த்து சில வேளை ஒரு மனுஷனுடைய மரணத்தை பார்த்து உடனடியாக நாங்கள் தீர்ப்பு சொல்லிவிடுவோம். அந்த மனுஷன் எப்படி செத்தான்னு தான் பார்ப்போம். பாருங்க, நாங்கள் ஒரு செத்த வீட்டுக்கு நாங்கள் போவோம்னு சொன்னால் அந்த மனுஷன் தூக்கு போட்டு கொண்டு செத்திருந்தா உடனடியாக நாங்கள் சொல்லுவோம், மதிகட்டவன், இவ்வளோ படித்த மனுஷன் அப்பா, இவ்வளோ பட்டங்களை பெற்றிருக்கிறார், எவ்வளோ பேருக்கு ஆறுதலை சொல்லி இருக்கிறார், இந்த மனுஷன் மதிகட்டவன் போல தூக்குல தொண்டு செத்து போயிட்டான் என்று சொல்லுவோம். சிலர் கடல்ல குதிச்சு செத்தார், நாங்கள் அப்படி சொல்லுவோம். சிலர் சுசைட் பண்ணி கொள்ற ஒவ்வொருக்கும் நாங்கள் இந்த வார்த்தையை சொல்லுவோம், மடத்தனமாய் செத்து விட்டாருன்னு சொல்லி. அப்படி சொல்ல காரணம் அவங்க பாவத்தினாலே கற்பந்தரிச்சு பாவம் பெறுகிற போது அந்த இடத்திலே மரணத்தை சந்திச்சு கொள்கிறார்கள். பாவம் தான் நம்மளை சுசைட் பண்ண வைக்கும். அது ஒரு பாவம். வேத புத்தகத்திலே இப்படி ஒரு மதிக்கட்டவர்களை பற்றி நாங்கள் பார்க்கணும்னு சொன்னா, எதையும் வேதத்திலே ஆதாரத்தோடு நாங்கள் பார்க்குற போது நாங்கள் சொல்ற காரியம் சரியாத்தான் இருக்கு. நாங்கள் ஒருத்தர் சும்மா வாழ வேண்டிய வயசுல தற்கொலை செஞ்சு கொண்டு சுசைட் பண்ணி கொண்டு நஞ்ச குடிச்சு செத்தான்னு சொன்னா நாங்கள் சொல்ற காரியம் டிரெக்டா நாங்கள் சொல்லுவோம், மடையன் மாதிரி செத்து விட்டான்னு சொல்லி. அப்ப செய்யக்கூடாத செய்யறது நாங்க பாவம் செய்கிறோம். அப்ப நாங்க அறிந்திருந்தால் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. இந்த இடத்துல வாகனத்தை நிப்பாட்ட வேணாம்னு சொன்னா அந்த இடத்திலேயே போய் நாங்க வாகனத்தை நிப்பாட்டி ஃபைன் அடிப்பான் டிராபிக் வார்டன் இப்படி காரியங்கள் பெற்றோடு அந்த மடையன் மாதிரி கொண்டு அதை நிப்பாட்டிட்டு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல தூக்கு போடாமனு சொல்லுவாங்க, நல்லா வெத்திலே சப்பி போட்டு தூக்கி விட்டு போயிடுவாங்க. தூக்கக்கூடாதுன்னு சொன்ன இந்த இடத்துல ஒரு கரண்ட் டேஞ்சர் 2 போட்டிருப்பாங்க. டேஞ்சர் 2 வாசிக்க தெரியாதவனுக்கு தெரியும்படியாக ஒரு மண்டையோட்டையும் 2 எலும்பு வச்சிருப்பாங்க. தொட்டா இப்படிதான் ஆயிடுவான்னு சொல்லி
அதை கூட புரிஞ்சுக்கொள்ளாம போய் தொட்டான்னு சொன்னா மடையன் மாறி போயிட்டு மதிக்கட்டவன் செத்ததை போல செத்து போனான்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட காரியங்களை வேதத்திலேயே பார்க்கக்கூடியதா இருக்கு. அதைத்தான் நாங்க பார்க்க போறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 33வது வசனம். 2 சாமுவேல் 3:33. ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதிகட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானே என்று கதறுறார். யார் இந்த ராஜா? தாவீது ராஜா. அவருடைய ஒரு போர்ஸ் சேவகன் தான் இந்த அப்னேரு. இந்த அப்னேரு செத்து கிடக்கிறான். தாவீது ராஜா வந்து புலம்புகிறான், மதிகட்டவன் செத்தது போல செத்து போனானே. இப்படிதான் நாங்களும் புலம்பு. ஒருத்தர் சுசைட் பண்ணி செத்து கொண்டிருந்தா எங்க சகோதரன் யாராவது ஒருத்தர் செத்தா உடனடியா நாங்க கதறுவோம், ஐயோ மடத்தனமா செத்து போயிட்டே தம்பி, இப்படி கதறுவோம். மதிகட்டவன் செத்தது போல செத்து. ஒரு ராஜா கதற, ஒரு ராஜா கதறன்னு சொன்னா எவ்வளவு அவனுக்கு அவன் மேல நம்பிக்கை இருந்திருக்கும். இவன் இப்படியெல்லாம் அகப்பட மாட்டான்னு ஒரு நம்பிக்கை வைத்திருப்பான். அகப்பட்டா கத்துறான். மதிகட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானே. அப்ப இந்த அப்னேர் யார் என்று சொல்லி நீங்க பார்க்கணும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீ வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார் என்று சொல்லி அங்க முன்பகுதி சொல்லப்படுகிறது. இந்த அப்னேர் ஒரு வீரன், போர்ச்சேகவனிலே ஒரு நல்ல ஒரு வீரன். இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார் என்ற அளவுக்கு அவன் ஒரு பெரிய ஒரு வீரன். அந்த இஸ்ரவேலிலே ஒரு பெரிய ஒரு போர்ச்சேவகன், ஒரு பெரிய ஒரு வீரன். அந்த வீரன் செத்திருக்கிறத பார்த்து தான் இந்த தாவீது இப்படி சொல்லுகிறான், அப்னேரு நீ மதிகட்டவன் செத்தது போல செத்து கிடக்கிறான் என்று சொல்லி. அப்ப இந்த இவன் எப்படி செத்திருக்கான்னு சொல்லி நாங்க அதே அறியப்படும். முதலாவது தாவீது சொல்றதுக்கு காரணம், இவன் ஒரு வீரனாயிருந்து இப்படி செத்தான். ஒரு படித்தவன், ஒரு பட்டதாரி, நல்ல ஞானமான ஒருத்தன் ஒரு புலியான காரியத்தை செய்தா நாங்க சொல்றோம். அப்ப இவன் ஒரு வீரன், இவனே செத்து கிடக்கிறான். அப்ப இந்த சாவுக்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கணும் நாங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 27. 2 சாமுவேல் 3:27. அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனுடைய ரகசியமாய் பேச போகிறவனை போல் அவனை ஒளிமுக வாசலில் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசைகளுடைய இரத்த பலியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். இப்படிதான் இவர் செத்திருக்கிறார். எப்படி என்று சொன்னார், அப்னேரு எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனுடைய ரகசியமாய் பேசுகிறவனை போல் அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோவாப் தம்முடைய தம்பி ஆசைகளை இந்த அப்னேர் கொண்டிருக்கான். அந்த இரத்த பலியை வாங்க காத்து கொண்டிருக்கிறான் இந்த யோவாப். தந்திரமாய் இவர் ஒரு நாளைக்கு இடத்துக்கு வருவார், அந்த நேரம் அவரை பிடிச்சு கொள்வோம் என்று சொல்லி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். இவர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது ஒளிமுக வாசல் அண்டையிலே வைத்து அவனை மறித்து தந்திரமாய் ரகசியமாய் அவனோட பேச போற கதைக்க போறவனை போல நடித்து அந்த ஒளிமுக வாசல்ல இருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வந்தால அங்கே கத்தியால குத்தி அவனை கொண்டிருக்கிறார். ஒரு வீரனை எப்படி விழுத்தாட்டணும் என்று சரியான தந்திரத்தை அறிந்து செயல்பட்டிருக்கிறார் இந்த யோவாப். அப்ப யோவாப்பின் தந்திரத்துக்கு இந்த வீரன் அகப்பட்டான். பெரிய ராஜதந்திரங்களை, செயற்பாடுகளை, நல்ல மல்யுத்தங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒருவன் தந்திரத்துக்குள்ளே அகப்படும் போது, ரகசிய உறவாடலுக்கு போகிற போது நீ மாட்டிக்கிடுவா. அங்க வச்சு அவனை தப்பி போட்டான். அதனால தான் இந்த தாவீது வந்து சொல்லுகிறான், இவ்வளவு வித்தைகள் கலைகளை தந்து ஒரு வீரன் இப்படி செத்து கிடக்கிறான், அது ஒளிமுக வாசல் அண்டையிலே வந்து செத்திருக்கிறான் என்று சொன்னா அதை விட பரிதாபம் வேற ஒன்றும் இல்லை. ஒளிமுக வாசல் என்றதை நீங்கள் அறிந்திருக்கோம். அந்த நாட்களிலே அங்க யோசுவாவின் புஸ்தகம் 20:2 இப்படி சொல்லப்படுகிறது, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடிப்போய் இருக்கும்படி நான் மோசையை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த அடைக்கல பட்டணங்கள் தான்
அதுல ஒளிஞ்சு கொள்ளலாம். அதனால தான் அதுக்கு ஒளிமுக வாசல் என்று சொல்றது. அதுக்கு ஓடி எங்கேயாவது ஒரு கொலையை செஞ்சு அங்கிருந்து தப்பிச்சு கொள்ள அவங்களுக்கு ஒன்ன கொள்ள வர்றாங்க என்று சொன்னா உடனடியாக நீங்க ஓடி வர்றங்க அந்த ஒளிமுக வாசல்ல அங்க ஒளிஞ்சு கொண்டுட்டாங்கன்னு சொன்னா அவனை யாரும் கொள்ள முடியாது. அதுதான் அங்கத்தை சட்டம். அந்த சட்ட திட்டங்களை ஆண்டவர் நியமிக்கிறார். யாராவது ஒரு கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போய் இருக்கும்படி நான் மோசேக்கு தேவன் மோசேயை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுது. அடைக்கல பட்டணங்கள்னு சொன்னா இந்த இடங்கள் யாராவது தப்பி தவறி அகதியாய் வந்தன்னு சொன்னா அவனை தஞ்சம் புகர வைக்கிறது. இந்த தேசங்கள்ல எங்களை தஞ்சம் புகர கொடுத்திருக்காங்க. இந்த தேசங்கள் எங்களுக்கு அடைக்கல பட்டணங்கள். இவங்க இந்த வேத காரியங்களை கண்டுதான் இந்த ராஜ்யத்தை நடத்துறது. பிரித்தானிய ராஜ்யம் அங்கே விக்டோரியா மகாராணியில சிலையை போய் பார்க்கலாம். அங்க பெக்கிங்ஹாம் பேலஸுக்கு முன்னுக்கு ஒரு கையிலே வாள் இருக்கும், ஒரு கையிலே வேதம் இருக்கும். இந்த வேத சத்தியத்தின்படி தான் அவர்கள் எல்லாம் செய்தார்கள். இன்று இலங்கை தேசத்திலே பல பிரச்சனையிலே எங்களை கொல்ல போறாங்க, எங்களை சாகடிக்க போறாங்க, எங்கள் சகோதரங்களை பறிகொடுத்து தாய்மார்களை பறிகொடுத்து நாங்கள் உயிர் தப்பி இந்த தேசத்துக்கு வருகிற போது இந்த வேத பிரமாணங்களை இவர்கள் கையாடுறபடியா எங்கட குற்றங்கள் எல்லாத்தையும் அவங்க கேட்டு அறிகிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு சாவுக்கு உன்னை கொல்ல வர்றாங்க, எல்லாத்தையும் நாங்க சொல்லி இங்க பதிவோம். பதிந்தா இந்த எங்கட பிரச்சனையை அந்த அரசாங்கத்துக்கு சொல்ல மாட்டாங்க. இவங்க எங்களுக்கு தஞ்சம் கொடுத்துருவாங்க, அகதி தஞ்சம். உயிருக்கு ஆபத்தா அவன் தப்பி வந்திருக்கான், அவனுக்கு தஞ்சம். இதெல்லாம் வேதத்தின்படி தான் நடக்கிறது. ஒரு சாதாரண மக்களே தஞ்சம் கொடுக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கல பட்டணமாய் இருக்கு. நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுது: நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ஒரு காலம் பொய்யுரையாத தேவன் தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார். எனக்குள்ள நான் உன்னை காப்பாத்துறேன் அவர் சொன்னதா. இயேசுவின் ரத்தத்தினாலே நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம். இது உண்மை. அடைக்கலமாய் வந்த நமக்கு தேவன் கொடுத்த இந்த அடைக்கலம். இயேசு கிறிஸ்து இடத்திலே வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர் அண்டையிலே அவருடைய சிறகுகளே மறைவிலே ஆரோக்கியம் உண்டு. அவருடைய அண்டையிலே நாங்கள் சேர்ந்தமண்டா ஒரு பிசாசும் எங்களுக்கு கைவிட முடியாது. எங்களை பழைய காரியங்களை எடுத்து வெளியே காட்ட முடியாது. ஏன்னு சொன்னா தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து அவருடைய பாதுகாப்பின் கீழே நாங்கள் வருகிற போது ஒருதருக்கும் எங்களோட பழைய காரியங்களை கிளற முடியாது. நாங்கள் அகதி தஞ்சம் கேட்டா பிறகு எங்களோட காரியங்களை அந்த தேசம் அறிய முடியாம இருக்கு. அதை போல தேவனுடைய வாழ்க்கையில் வரும்போது நாங்கள் அப்படி செய்யலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது: நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீக்கலாகி அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. ஹல்லேலூயா. நீதிமானுக்காக ஒருவேளை ஒருத்தன் மரிக்க துணிவான், அரிது அது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் நாங்கள் பாவிகளாய் இருக்கும் போது நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்திரு அன்பு விளங்க பண்ணுகிறார். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். நம்மை மீட்கும் பொருளாக அவர் தன்னை பலியாய் கொடுத்தார். நம்மை மீட்டெடுத்த தெய்வம் அவர் அண்டையிலே அடைக்கலமாய் ஓடி வருகிற போது நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். பாருங்க, இந்த யோவா ஒளிமுக வாசல் வரையும் அங்க வருகிற போதுதான் அவன் காத்திருப்பான். இன்று பிசாசுக்கு தெரியும், உலகத்திலே நாங்கள் என்னத்திலே சுத்தி திரிஞ்சாலும் அவன் விட்டு கொண்டிருப்பான், உனக்கு ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டான். ஆனால் என்று அடைக்கல பட்டணமாகிய ஆண்டவருக்குள்ளே நீ வர வேணும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து வருகிற போது தந்திரமாய் உன் அண்டையில நின்று உன் ஆத்துமாய் கொள்றதுக்கான வழிகளை தந்திரமாய் ரகசியமாய் யோசிச்சு வெளியே அழைத்து போய் அந்த அப்னேவை கொண்டது போல நம்மளை கொள்வார். எங்கள் ஆத்மாவை சேதப்படுத்துறோம். என்று சபைக்கு ஒருத்தன் காலடித்து வைக்க போறான்னு சொல்லி அறிஞ்சா சபைக்கு போறியா அப்படி இப்படி என்று சொல்லி தந்திரத்தை போட்டு அவனை வெளியே கொண்டு வந்து அவனுடைய ஆத்மாவை கொள்றதான் பிசாசுடைய நோக்கம். ஆத்மாவை
கொள்றதுக்கு ட்ரை பண்ணுவான். எப்படியாவது கொண்டே பொல்லாத காரியங்கள் எங்களை மாட்ட வேணும். இவன் இதுக்குள்ள போனண்டா ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி சரியாய் வாழ்ந்துருவான், தேவனோட போயிடுவான் என்று சத்ருவின் செயல்கள் இது. இதை அறிந்து நாங்கள் நடக்க வேணும். சபைக்கு வெளிக்கிட போற தடைகள் வருகிற தடைகளை முறியடித்து போய் சபைக்கு போகணும். அங்கே அடைக்கலம் உனக்கு உண்டு, அங்கே நிம்மதி உண்டு, சமாதானம் உண்டு, அங்கே ஆரோக்கியம் உண்டு, சுக வாழ்வு உண்டு, நித்தியமா ஜீவனுள்ள வார்த்தைகள், உன் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் அங்கே பேசப்படுகிறது. அந்த இடத்துக்கு வர்ற தடைகளை நீ நீக்க வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னா வாசல் அண்டை வரும் வந்து அதில் ஒரு அடி உள்ள எடுத்து வச்சா நீ தப்பி இருப்பாள். அந்த தப்பியிருப்பான். அந்த யோவாசிட்ட கையால செத்திருக்க மாட்டான். ஆனா அவன் வாசல் அண்டையிலே வந்து திரும்பி போயிட்டான் அவனோட சேர்ந்து. அதனால சாகு. தேவனை அண்டை கிட்ட சேர வர முடியாத தடை பண்ற எல்லா காரியத்தையும் நீ அறிந்து கொள்வாய் என்று சொன்னார். நீ தப்பித்துக் கொள்ள வழி தேட வேணும். அப்படி இல்லை என்று சொன்னா தந்திரங்களிலே சூழ்ச்சியில் அகப்பட்டு போனீங்க என்று சொன்னா உங்கள் ஆத்துமா சாகும். இந்த சாவை தான் தேவன் விரும்புவது இல்லை. தேவன் அங்க 10வது அதிகாரம் சொல்லுகிறது, அதே ரோமர் 5:10 சொல்லப்படுறது, நான் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய குமாரனின் ஊடாக மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோம், தேவனோட ஒப்புரவாக்கப்பட்டோம் இருந்தா ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. அருமையான தேவச்சனமே, மரணம் நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்க, குறிக்கப்பட்டிருக்கு, நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று பல காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அது சரீர பிரகாரமான மரணம். இந்த மரணம் நம் யாவருக்கும் வருகிற காரியம், நல்லவர் கெட்டவர் எல்லாருக்கும் வருகிற காரியம். ஆனா ஆத்மாவில் ஏற்படுகிற மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வழி தேடணும். நாங்கள் நித்தியமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் ஆத்துமாக்கள் காக்கப்பட வேண்டும். ஆத்துமா மரித்தால் ஒன்று பிரயோஜனம் இல்லை, அவங்க நரகத்துக்கு போய்விடுவார்கள். ஆகையினால் மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி இந்த எசேக்கியேல் 18:32 சொல்லி வசனம் வந்து, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை. சாவிலே இருந்து தப்பித்துக் கொள்ள நீ மலையேற வேண்டிய அவசியம் இல்லை. சாவிலே இருந்து தப்பித்துக் கொள்ள இந்த ஆத்மா சாவிலிருந்து நீ பல காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னிடத்திலே உன் இருதயத்தை துறந்து மனம் திரும்பணும். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் அந்த நிமிஷமே உன்னை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ரட்சிப்பு என்று சொன்னா என்ன? உன் ஆத்மாவை காக்க வல்லவர். அந்த தேவனிடத்திலே உன்னை ஒப்புக் கொடுக்கும் போது அவர் சகல ஆறுதலின் தேவன், சமாதானத்தின் தேவன், உன்னை என்னை காத்து வழி நடத்துவார். நித்தியத்துக்குள்ளே எங்களை வழி நடத்துகிற தேவனை நாங்கள் தேட வேணும். தேவனை தேடி அந்த காரியங்களிலே மனம் திரும்பி வாழுகிற போது எங்கள் வாழ்க்கையிலே இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, அந்த நித்தியத்துக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் நுழைய தேவன் வாசல் திறந்திருப்பார். நியாய தீர்ப்பு நாளிலே மனுஷன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்து நியாய தீர்ப்பு நாளிலே கொண்டு வைக்கிற போது நாங்கள் எங்கள் ஆத்மாவை காத்து நடந்திருந்தான்னு சொன்னா, எங்கள் ஆத்மாவை சாகாம பாதுகாத்து வைத்திருந்தோம் என்று சொன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக எங்களுக்கு அனுமதி கிடைக்கும். தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மரணத்திலிருந்து, இந்த ஆத்ம மரணத்திலிருந்து மீட்க நீர் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கூட்டியபடி அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள், புடமிடப்பட்ட வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை கேட்கிற போது சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன பிரகாரமாய் சத்தியத்தை அறிகிற போது நீ விடுதலையாகுவாய். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகிறீர்கள் என்று சொன்னவரை குமாரனுடைய வார்த்தையை கேட்டு நீங்க விடுதலை அடைய வேணும். அதே போல பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு சொன்ன பிரகாரமாய் ஆவியானவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுதலை கொடுக்க எங்களுக்கு இந்த மூவரும் உதவி செய்கிறவராய் இருக்கிறபடினால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுகிற போது எங்கள் ஆத்துமாக்கள் காக்கப்படும். அருமையான தேவ ஜனமே, ஆத்துமாக்களுக்கு இடரல உண்டு பண்ணவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்துமா ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் பரலோக ராஜ்யம் கூட அங்கே மகிழ்கிறது, கலிகூறுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சந்தோஷப்படுகிறது பரலோக ராஜ்யம். தேவனை சந்தோஷப்படுத்த ஒரே வழி எங்கள் ஆத்துமாக்களை நாங்கள் தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கணும். தேவன் எங்களை வழி நடத்துவாராக. இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாக. மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரன் ஆண்டனி ஜேசன். God bless you.